ஒரு அண்ணன், தம்பி, 4 முட்டா பசங்க. இங்க 6 பேர் சேர்ந்து ஒரு முட்டா டீம் அப் ஆகி ஒரு பேங்க கொள்ளடிக்க போறாங்க. அந்த முட்டா டீம் பேங்க கொள்ளடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற சுவாரஸ்யமான படத்தை பார்க்க போறோம். அந்த படத்தோட பேர் ஆம்புலன்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் ப்ரோ. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கருப்பன் ஸ்லோ மோஷன்ல நடந்து வரான். சைடுல அப்படியே ஒரு வெள்ளையனையும் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோஸ். கருப்பன் பேரு வில், வெள்ளையன் பேரு டேனியல். நான் அப்படி கருப்பன் வெள்ளையன் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி பேசுறேன், தப்பா எடுத்துக்க வேணாம். பிகாஸ் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, அதனால அப்படி பேச போச்சு. சோ இவங்க 2 பேருமே ஒரு டானோட பசங்க. அதாவது வெள்ளையன் வந்து டானோட பையன், கருப்பனை வந்து டான் தத்துக்கிட்டார். கட் பண்ணா வில்ல காட்டுறாங்க. அவங்க அப்பா மாதிரி ஆகாம மிலிட்டரியில ஜாயின் பண்ணி நாட்டுக்கு சேவை செஞ்சாரு. இப்ப ரிட்டையரும் ஆயிட்டாரு. சீரியஸா கால்ல லோன் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் எவ்வளவு தடவை தான் சொல்றது, உங்க லோன் எங்களால சாங்ஷன் பண்ண முடியாது, அகைன் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பதான் தெரியுது இவர் மெடிக்கல் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. பட் அவரோட நேரம் லோன் சாங்ஷன் ஆகல. இதெல்லாம் எதுக்காக பண்றான்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப்காக. ஏன்னா அவங்க ஒய்ஃப் ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஆபரேஷன் பண்ணாலும் பொழைப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணா காப்பாத்த சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் லோன் அப்ளை பண்ணிருப்பாரு. பட் இவரோட நேரம் லோன் சாங்ஷன் ஆகல. வில் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒய்ஃபும் பாக்குறாங்க. ஸ்மைலோட பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. வில்லும் நான் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. வந்து கிளம்புறாரு. கட் பண்ணா கேமனு ஒரு நசக்காவை காட்டுறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ஆம்புலன்ஸ் படுவேகமா போயிட்டு இருக்கு. போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு கம்பியில குத்தி மாட்டிருக்கா. வந்த ரெஸ்கியூ டீமா அந்த கம்பியை கட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பயத்துல ஒரு பக்கம் பேனிக் ஆக இடமே ஒரு மாதிரி பரபரப்பாகுது. அப்ப நம்ம நசக்காவும் நீ பேனிக் ஆகாத, அப்பதான் உன்னால ஈஸியா காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அதை கேட்டக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு கொஞ்சம் காம்டவுனே ஆவரா. பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்பதான் நம்ம டிரைவர் தம்பி வந்து நம்ம கேமரா கார்டை கேக்குறாங்க, நீங்க எப்படி இந்த விஷயத்தை ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணீங்கன்னு. அதுக்கு நம்ம நசாக்காவை என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பேனிக் ஆகுது நம்ம பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சது, அவங்களும் ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா போய் முடிஞ்சிடும். ஸோ ஃபீலிங்லெஸ்ஸா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்லெஸ்ஸா தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட் ஆஃப் வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம டிரைவர் தம்பி, உங்களை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது, ஆளை விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போற போக்குல அதனால தான் உங்க கூட யாருமே டியூட்டியே பார்க்க மாட்டேங்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு போறாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம வில்லு இன்டர்வியூக்கு போறோம்னு சொல்லிட்டு அவர் தம்பியை பார்க்க வந்திருக்காரு. அப்பதான் நம்ம டேனியல் காட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஐஃபை லைஃப் சுத்தி காரு மாசா காட்டுறாங்க. பிகாஸ் இவருங்க அப்பா மாதிரி. ஏன்னா அப்பாவோட பிசினஸ் தான் இப்ப இவரு பாத்துக்கிறாரே. இப்ப கூட ஒரு பேங்க் கொள்ளடிக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. அந்த சமயத்து தான் நம்ம வில் வந்து இது மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப்டா, என் ஒய்ஃபுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணணும், எனக்கு அதுக்கு பணம் தேவைப்படுது, உன்னால முடிஞ்சதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க வந்திருக்காரு. இந்த சுச்சுவேஷன் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி நினைக்கிற டேனியல். அதுக்கு டேனியலும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே எனக்கும் ஆசையா இருக்கு, அதுக்கு பதில் நீ எனக்கு ஒன்று பண்ணுமே, உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வில் கிட்ட கேட்கிறாரு. வில்லோ நீ சொல்றா, நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்றாரு. நான் ஒரு பேங்க் அப்ப கொள்ளடிக்க போறேன் என் டீமோட, அதுக்கு நீ கூட வரணும் அப்படின்னு டேனி கேட்க வில்லோ கோபுறாரு. டே நான் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர், நான் எப்பறம் அவன் கூட வர முடியும்? டே பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு, ஒரே ஷாட் பிளான் பண்ணி அடிச்சோன்னா பணக்காரன் ஆயிடலாம். அதுக்கு வில் ஆரம்பத்துல ஒத்துக்கவே இல்லை. அவங்களோட ஒய்ஃபோட சுச்சுவேஷன் யோசிச்சு பாக்குறாரு. போனாதான் பணம் கிடைக்கும், என் ஒய்ஃபையும் காப்பாற்ற முடியும்ன்றது ஒரே சுச்சுவேஷனுக்காக இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாரு. டேனிக்கு இப்பதான் ஒரு நம்பிக்கையே வருது, ஏன்னா கூட இருக்கவங்கள முட்டா பசங்க வில்ல தவிர. ஸோ டேனியோட ராபரி டீமை இப்பதான் காட்டுறாங்க. ஒரு வளர்ந்தவன், ஒரு தாடிக்காரன், ஒரு தொப்பக்காரன், ஒரு பொம்பளைக்காரன். கட் பண்ணா பேங்க்குள்ள பேஸ்மெண்ட் மூலியமா உள்ள வந்துடுறாங்க. நம்ம டேனியும் மாசா என்ட்ரி கொடுத்து அங்க இருக்க எல்லாருமே அவங்க கண்ட்ரோல் கொண்டு வரான். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம டேனி வில் மாதிரியே உருவ ஒற்றுமை உள்ள 2 போலீஸ்காரங்க வரானுங்க. அதுல நம்ம கருப்பர் போலீஸோ என்ன சொல்றான்னா, டே இப்போது போய் பேசி தொலையண்டா அப்படின்றாரு. அப்பதான் புரியுது நம்ம வெள்ளையான் வந்து உள்ள இருக்க ரிசப்ஷனாக்கா வாட்சா விட்டு நிக்கிறான் அப்படின்ட்டு. பட் உள்ள இருக்கிறது யாரு? டேனி. அப்படியே சைட்ல பார்த்தா எப்பயே அவங்களும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் வாசல்ல வந்து நிக்கிற போலீஸ் லவர் பையன் நம்ம டேனி ஸ்டாப் பண்றான். பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வர முடியுமா நம்ம போலீஸ் கிட்ட டேனி பேசுறாரு. அதுக்கு போலீஸா என்ன சொல்றான்னா, சார் நீங்க எனக்கு ஒரு 10 minutes கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே ஆள் இருக்கா, நான் அவள்கிட்ட கொஞ்சம் போய் பேசிட்டு மட்டும் வந்துருவேன். நீ காதல் பண்ண வேற நேரங்காலமே கிடைக்காதடா, நாங்க கொள்ளடிக்கும் போதுதான் நீ வந்து காதல் பண்ணுவியா அப்படின்னு அவர் மனசுல நினைக்க, இது நினைச்சா பரவாயில்லைங்க. நம்ம போலீஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவர் செகண்ட் நேம் தான் தெரியும், ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம டேனியும் வாய்க்கு வந்த பேர் அடிச்சு விடுறாரு. ரிசப்ஷன்ல போயிட்டு நீ என் கூட டேட்டுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுறாரு. அந்த பொண்ணு யாரா அவன் டேட்டுக்கு வர முடியுமா வந்து கேக்குறான்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. அப்பதான் வந்து நம்ம போலீஸ் வந்து நோட் பண்றாரு பேரை. இது அது இல்லையே. போலீஸ் கன் எடுக்க போற டைம். அதுக்குள்ள டேனி கன் எடுத்துட்டாரு. டேனியோட கஸ்டடியில இப்ப போலீஸ் மாட்டிக்கிட்டாரு. அவங்க முட்டாங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா பணத்தை எடுத்து போடுங்கடா, இவனை தான் இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வேக வேகமா பணத்தை எடுத்து போடுறாங்க. பேஸ்மெண்ட் குள்ள இறங்குறாங்க. அப்ப நம்ம கருப்பன் யோசிக்கிறான், இவன் 10 நிமிஷத்துல வரான்னு சொல்லிட்டு போனானே, இன்னும் ஆளையே காணா. அப்பதான் நம்ம கருப்பனுக்கு ஏதாவது தப்பா தோந்து, சரி பேங்க்குள்ள போய் பார்க்கலாம். அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகுற சமயத்துல ஒரு கருப்பு வேனை பாக்குறான். நம்ம கருப்பனுக்கு ஒரு டவுட் வருது. அதனால டிரைவர்கிட்ட போய் பேசலான்னு போறாரு. அந்த டிரைவர் பாக்கிறதுக்கே என்னமோ திருட்டு பையன் மாதிரி இருக்கிறான். அப்ப அவர்கிட்ட கேக்குற, ஏன் வண்டி மணி நேரமா இங்க நிக்குது அப்படின்னு. வண்டியில கொஞ்சம் பிரச்சனை ஐயா, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்றாரு. இன்ஜின் கோளாறு போல அப்படின்னு. நம்ம கருப்பன் என்ன சொல்றான்னா, சரி ஃப்ரண்ட் டிக்கி ஓபன் பண்ண நான் செக் பண்றேன் அப்படின்றாப்ல. அப்பதான் இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு, இவ்வளவு நல்லவனா இருக்கானே, ஆனா அவருக்கு வேற ஆப்பு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அந்த போலீஸை பணக்கதையா வச்சுக்கிட்டு பணத்தை எடுத்து அப்படியே கீழே இறங்குறாங்க. அதை நம்ம கருப்பன் போலீஸ் நோட் பண்ணிடுறான். டே என் ஃப்ரெண்ட் எங்கடா கூட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராப்ல. அதுக்குள்ள அவனுக்கு
பேஸ்மெண்ட்குள்ள இறங்கிறானுங்க. நான் சொன்ன ஒரு ஆப்பு இப்பதான் நடக்குது. அதாவது அந்த வேன் இருக்கு இல்லையா, அந்த வேன் நம்ம கருப்பனை ஏத்த வரும். ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல எஸ்கேப் ஆகி மிஸ் ஆயிடுறான். சோ இந்த இடத்துல அந்த கன் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த FBI சொன்னல, அவனுங்களும் உள்ள வந்து ஜாயின் ஆயிக்கிறானுங்க. அவனுங்களும் அவன் பங்குக்கு சுடுறானுங்க. அப்ப நம்ம ஆளுங்க பேஸ்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி வரானுங்க. கீழே இறங்கி வந்தவன் அதுல ஒரு பொம்பளை புள்ள மாதிரி ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து வெளில வந்து எட்டி பாக்குறான். டேய் என்னடா ஒன்னும் வண்டியை காணா அப்படின்ட்டு. டேய் நான் இங்க இருக்கோம்டா, இங்க வாடா அப்படின்னு சொல்லி டிரைவர் கிட்ட காட்டுறான். டிரைவரும் வந்து அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு வரான். இங்க ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, டேய் நான் இங்க தான்டா இருக்கேன்னு சொல்லி அவன்கிட்ட காமிச்சான் இல்லையா, இங்க வந்து நிறுத்துவான்னு பார்த்தா அவன் மேலேயே வண்டி ஏத்திட்டான். கட் பண்ணா நம்ம நசாக்காவும் டிரைவரும் இந்த பக்கம் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க நடந்த சைட்ல பார்த்தா கன் சவுண்ட் கேக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த முட்டாக்கல்ல இருந்து ஒருத்தன் ஓடுறான். அப்பா இதுக்கு மேல எந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிரும், நம்மளும் இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அந்த பக்கம் பார்த்தா போலீஸ் கேங்கும் திருட கேங்கும் சம சண்டை போயிட்டு இருக்கும். அந்த பக்கம் திருட கேங்ல இருக்கவங்க நிறைய பேர் செத்து போயிருவாங்க. கட் பண்ணா வெள்ளனுக்கும் சண்டைன்ற மாதிரி டேனிக்கும் போலீஸ்க்கும் ஃபைட். நம்ம போலீஸ் வந்து டேனியை லாக் பண்ண, இதை பார்த்த வில்லு வந்து டேனிக்கு தான் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸை சுட்டுறாரு. வில்லுக்கு இப்பதான் ஒரு கான்ஷியஸ் வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த போலீஸை சுற்றக்கூடாது அப்படின்ட்டு டேனி கூப்பிடுறாரு. வாடாடே இதான் ரைட் டைம், இங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வில்லுக்கும் அங்க இருந்து வர மனசே இல்ல. அப்ப வெளில இருக்க கருப்புனா உள்ள வந்து பாக்குறான். வெள்ளைய வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்ப கருப்புனா ஆம்புலன்ஸ் அனௌன்ஸ் பண்றோம். கரெக்டா 5 மினிட்ஸ்ல ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. ஆம்புலன்ஸ் வந்து வெளில வந்து யாருன்னு பார்த்தா அந்த டிரைவரும் நம்ம கேமும் தான். இவங்க மட்டும் வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருப்போம். சைட்ல பார்த்தா டேனியும் வில்ல ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு போட்டு இவங்க அந்த ஆம்புலன்ஸ் ஹைஜாக் பண்றாங்க. அந்த போலீஸோட கட் பண்ணா போலீஸ் கன் பாயிண்ட்ல அந்த ஆம்புலன்ஸை ஸ்டாப் பண்றாங்க. கருப்பா அப்பதான் ஒரு மெசேஜ் வந்து அனௌன்ஸ் பண்றான். டேய் என் பார்ட்னர் உசுருக்கு போராடிட்டு இருக்கான், அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிய விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறான். போலீஸும் வந்து விலகி போறாங்க. சரி இவனுக்கு தப்பிச்சிருவானுங்க, படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சா ஆம்புலன்ஸ் டிரைவரை கருப்பன் பாத்துறான். டேய் நீ என்னடா அங்க, அப்ப அங்க இருக்கிறது கருப்பா அப்பதான் ஒரு அனௌன்ஸ்மெண்டா போறான். டேய் தப்பிச்சு போறது அந்த திருட்டு பசங்கடா, போய் பொடிங்கடா அப்படின்ட்டு கத்துறான். மொத்த போலீஸ்காங்க அந்த ஆம்புலன்ஸை தோத்த ஆரம்பிக்குது. அப்ப நம்ம நசாக்காவும் இவங்கள்ட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறா. பக்கத்துல ஒரு ஏர் சேஃப்டி பேக் இருக்கு. அதை எடுத்து 2 பேரும் மூஞ்சில அடிச்சுட்டு வெளில ஓடுறா. அப்ப டேனி கரெக்டா கன் பாயிண்ட்ல பாயிண்ட் ஆஃப் பண்ணி ஒழுங்கு முறையா உள்ள ஏறு அப்படின்னு சொல்றான். இல்லன்னா அந்த போலீஸ் நான் போட்டு தள்ளுவேன். இந்த நேரமா பார்த்து அந்த போலீஸ்க்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா லெஸ் ஆகிட்டு இருக்கு. அப்ப நம்ம நசாக்காவும் சிபிஆர் கொடுத்து ஒரு அளவுக்கு போலீஸை காப்பாத்திடுறாங்க. அப்ப நம்ம போலீஸ் டீம் ஒரு டெக்னிக்கல் டீமை ஹையர் பண்றாங்க. அப்ப நம்மளோட FBI பாஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆம்புலன்ஸ் கரெக்டா எங்க போகுது என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ண சொல்றாரு. இவங்களை தரையில மட்டும் தான் சேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹெலிகாப்டர்லாம் வச்சு சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எதை வேணாலும் அனுப்பு, நான் உங்கள்கிட்ட மாட்டேன்ற மாதிரி வில் வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நான் அவர் முன்னாடியே ராணுவத்தை ஒர்க் பண்ணுவாருப்பா, அவருக்கு அனுபவம் இருக்குமா இருக்காதா. அந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஹார்ட் பீட் ஓரளவுக்கு இங்க நார்மலைஸ் ஆகுது. அப்ப நம்ம வில்லோ டேனி கிட்ட சொல்றாரு, டே நம்ம தரையிலையும் தோத்துறானுங்க, வானத்திலையும் தோத்துறானுங்க, இது இப்படியே போச்சுன்னா நம்ம சீக்கிரம் மாட்டிப்போண்டா. அப்ப டேனி கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வில் கிட்ட கேக்குறாரு, ஒன்டாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு. அப்ப வந்து அவர் மிலிட்டரியில இருந்தாரு இல்லையா, அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம வேனை மாத்தி ஆகணும், நம்ம வேன் மாதிரியோ இல்ல ஆல்டர்னேட்டிவா ஒரு 4 வேன் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மள துரத்துற போலீஸ்க்கோ கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும், நம்மளும் இது வந்து ஈஸியா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. டேனி யோசிச்சு பாக்குறாரு, இவன் சொல்ற ஐடியா கரெக்டா இருக்கும், இதை நான் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு கேங்ல இருக்க ஒருத்தர் கால் பண்ணி வேனை ரீமாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாப்ல. அது இல்லாம அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண இன்னொரு டானுக்கு கால் பண்ணி இது மாதிரி எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் இப்பதான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல அடிச்சேன், லம்பா ஒரு அமௌண்ட் மாட்டி இருக்கு, இந்த போலீஸரை பின்னாடி சேஸ் பண்ணிட்டே வரானுங்க, அந்த போலீஸ்க்காங்க நீங்க எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணும், அப்படி நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிச்சதுல அவங்க 50% தரேன் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா டானும் ஓகேன்னு சொல்றாப்ல. நம்ம டானுக்கு போலீஸை கண்டாலே பிடிக்காது போல. சோ இந்த சிச்சுவேஷனை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அது ரெடியா ஒரு டிரைவர்லெஸ் காரை ரெடி பண்றாரு. அது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வித் வெப்பன் ஹேண்டில். இது ஒரு பக்கம் படுஜோரா நடக்க, அந்த பக்கம் அந்த போலீஸ்க்கு ஹார்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமா லெஸ் ஆயிட்டே இருக்கு. என்னடா நம்ம தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த போலீஸை நம்ம காப்பாத்திட்டோமே அப்படின்னு நசாக்கா நினைக்க, சைட்ல வந்து பிளட் லீக் ஆயிட்டு இருக்கு. அப்பதான் நசாக்கா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, 2வது புல்லெட் உள்ள இருக்கு. அந்த புல்லெட்டை கொஞ்சம் வெளில இருந்தது, அதனால ஈஸியா எடுத்துட்டாங்க. இது ஆபரேஷன் பண்ணி தானே எடுக்க முடியும், இப்ப நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணுமே. அப்ப வந்து டேனி கிட்ட வந்து நசாக்கா கேக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். அப்ப டேனி சொல்றான், நீ அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு, ஆனா எதா இருந்தாலும் இங்கேயே பண்ணு. நம்ம நசாக்காக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்ப யாருக்கோ வீடியோ கால் பண்றாங்க, அது ஒரு டாக்டர், பட் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவரும் கரெக்டா சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாரு. சோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட சீனியர் டாக்டர்ஸுக்கு காலை கனெக்ட் பண்றாரு. ஆம்புலன்ஸே ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி மாறுது. சோ ஆபரேஷன் நடக்கிற நேரம் டேனி ஒருமே பரபரப்பாவே இருக்கான். அதை பார்த்த வில்லோ வந்துட்டு நீ வண்டி ஓட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராரு. சோ வில்லோ அந்த சிச்சுவேஷனை கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. அப்போன்னு பார்த்து அந்த வெள்ளையம் போலீஸாரும் முடிக்கிறான். அவன் நடக்கிற அந்த ஆபரேஷன் கண் கூட பார்த்துட்டு அவன் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறான். வில்லும் பாக்குறாரு, மூஞ்சிலே ஒன்று வைக்கிறாரு, திருப்பி அவன் மயக்கத்துக்கு போயிடுறான். அவங்க கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, பாதி ஆபரேஷன்லேயே போன் பேட்டரி டெட் ஆகுது. அங்க இருக்க போலீஸும் கால் பண்ணி என்ன ஆச்சு, ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுதான்னு கேக்குறாங்க. சீனியர் டாக்டர்ஸும் என்ன நடந்ததுன்னு தெரியல, அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம FBI பாஸ்க்கும் செம்ம கோவம் வருது. அவர் கோவத்துல என்ன சொல்றாருன்னா, ஸ்னைப்பர்ஸ் இறக்கிடலாம், அதான் நம்மளால இறண்டானே, இதுக்கு மேல இவங்களை எதுக்கு விட்டு வைக்கணும், போட்டு தள்ளிடலாம் அப்படின்றாரு. பட் அங்க இருக்க இன்னொரு போலீஸ்க்கு சென்ஸ் ஆகுது, இல்ல அங்க வேற என்னமோ நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. சோ அந்த வெள்ளையம் போலீஸ் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட ஒரு போன் இருக்கும் இல்லையா, அந்த போனுக்கு கால் பண்ணி அங்க என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் கரெக்டா கால் பண்ண நம்ம நசாக்காவும் கால் எடுக்க, போலீஸ் நம்ம நசாக்காட்ட அந்த போலீஸ் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் அவர் உயிரோட தானே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்னது அவர் செத்துட்டாருன்னு
செஞ்சுட்டு இங்க இருக்க டீம் வந்து ஸ்னைப்பர் டீம் இறக்கியிருக்காங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து வில் கிட்ட வந்து கன்வே பண்றாங்க. வில்லோ டேனி கிட்ட கன்வே பண்றாரு. எங்களே ஸ்னைப்பர் டீம் வச்சு கொல்ற அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு டேனிக்கு ஒரு கோவம் வருது. அவ போலீஸ்க்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறான். ஆம்புலன்ஸ் கதை ஓபன் பண்ணி நெசக்கா கன் பாயிண்ட்ல நிக்க வைக்கிறான். இதை பார்த்த வில்லோ டேனி கிட்ட நீ தப்புக்கு மேல தப்பு பண்றடா அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கை கலப்பு ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுங்களே சமாதானம் ஆயிடுறானுங்க. அப்போ வில்லுக்கு வந்து ஒரு கால் வருது. வேற யாரும் இல்ல, ஒய்ஃப் தான். கால் பண்ணி என்ன உங்க போன வேலை கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அவரும் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஏஜென்சியை மீட் பண்ணேன், ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு நல்ல வேலையும் போட்டு கொடுத்துருக்காங்க, இனிமே நம்மளுக்கு நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் போடுறாரு. அப்போதான் நம்ம நசக்கா பார்த்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. வில் ரொம்ப நல்லவன் தான், சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை இப்படி மாத்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ கட் பண்ணா அந்த இடத்துல போலீஸ் வந்து ஒரு சின்ன விளையாட்டு காட்டுது ஹெலிகாப்டரை வச்சு. அப்படியே சேசிங்லேயே வந்து சுடுசுன்னு சுட்டுறானுங்க. கீழே இருந்து இவனுங்கார மேலே சுடுசுன்னு சுட்டுறானுங்க. ஒரு வழியா அந்த டனலுக்குள்ள போய் சேர்ந்துட்டானுங்க. டனலுக்குள்ள போய் சேர்ந்தா அந்த ரெடி பண்ண ஆம்புலன்ஸ், அந்த 4 ஆம்புலன்ஸ் நிக்குது. ஓகே இவனுக்கு தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா மொத்த போலீஸ் கேங்குமே அந்த டனல்கள் தான் நிக்கிறாங்க. அப்போதான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரு உள்ள வருது. வந்த காரை டபடபடபடன்னு அங்க இருக்க போலீஸை சுட்டு தள்ளுது. போலீஸும் டிரைவரை சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு பாக்குறாங்க. டிரைவரே இல்லங்க அந்த காருக்கு. அப்புறமா அந்த இடத்துல நம்ம கருப்பம் போலீஸ் இருக்கான். அந்த கருப்பம் போலீஸ் ஒருத்தனை பாத்துறான். அது வேற யாரும் இல்ல, அது டானோட பையன் தான். அவன் தான் வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, கருப்பான் டானோட பையனை போட்டுறான். அந்த நியூஸும் இப்போ வந்து ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. இது எதுவுமே தெரியும். டேனியும் கரெக்டா உள்ள வந்து அவன் சொன்ன மாதிரி அந்த பாதி அமௌண்ட் வந்து செட்டில் பண்றான். பட் நம்ம டானுக்கு வந்து இது பத்தல. சொல்ல போனா உங்களால தான் என் பையன் செத்தான், நான் எப்படி எனக்கு உங்க மேல தான் கோவம் வரணும், பட் உங்க மேல எனக்கு கோவம் பெருசா இல்ல, அந்த போலீஸ் கூட்டத்துக்கு நான் கண்டிப்பா ஒரு ரிவெஞ்ச் பண்ணி ஆகணும், அதனால அந்த நர்ஸையும் அங்க இருக்க அந்த போலீஸையும் நீங்க விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. டேனி அதுக்கு என்ன சொல்றான்னா ஓகே அப்படின்றான். பட் வில் வந்து ஒத்துக்கவே இல்ல. டேனி சொல்றான், டேய் ஒத்துக்கலாம்டா, இங்க இருந்து கிளம்பிடலாம்டா அப்படின்ட்டு. பட் வில் ஒத்துக்கவே இல்ல. டேனி பாக்குறான், சரி அவன் கேட்க மாட்டான் போல. அதுக்கப்புறம் கண்ணிலே சைகை காட்டுறான். அருமையா ஒரு ஃபைட் நடக்குது. சண்டை வந்து படுஞ்சோரா நடந்துட்டு இருக்கும்போது நசாக்கா ஒரு விஷயத்த நோட் பண்றா. நம்ம டேனி உள்ள வந்தான் அப்படின்னா அவனை போட்டு தள்ளிடலாம், ஏன்னா பக்கத்துல வந்து அந்த போலீஸ்காரனோட கன் இருக்கும். டேனி மட்டும் கரெக்டா ஆம்புலன்ஸ் கதவு கிட்ட வரட்டும் போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பா. சேடான விஷயம் என்னன்னா, அவ போட்டது டேனி இல்ல, வில்ல. சோ ரொம்ப ஃபீல் பண்றா. கரெக்டா டேனியோ என்ட்ரி கொடுக்குறான். இவனை யாரு சுட்டது அப்படின்ற மாதிரி கேட்டப்போ நசாக்கா சொல்ற எனக்கு தெரியல அப்படின்ட்டு. நம்ம டேனியும் கரெக்டா கெஸ் பண்ணிடுறான். போலீஸ் கூட்டமா உள்ள வந்தது. கரெக்டா கன் பாயிண்ட நசாக்கா நிறுத்தறான். அதான் நசாக்கா காலி சாவ போறா அப்படின்னு நினைச்சா, அதாங்க இல்ல, செத்தது யார் தெரியுமா? டேனி. நம்ம டேனியை சுட்டது வில். அப்ப நம்ம வில்லோ நம்ம நசாக்காவை பாக்குறான். ஏன் அப்படி பாக்குறான்னா, பிளாஷ்பேக்ல ஒண்ணு பண்ணிருப்பான். அவன் கரெக்டா சாகும் போது ஒரு கட்டு பணத்தை வந்து நசாக்காட்ட கொடுத்து எப்படியாச்சும் என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம நசாக்காவை நினைச்சு பாக்குறாங்க. கரெக்டா கட் பண்ணா டேனியை ஸ்பாட்லேயே செத்துறான். வில்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க அப்ப நஸ்ஸக்காவும் கரெக்டா ஓடி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நஸ்ஸக்கா ஸ்பாட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வில்லோட ஒய்ஃபையும் குழந்தையும் மீட் பண்றாங்க. ஏமா தாய், உன் புருஷன் தான் என் உயிரை காப்பாத்தினான், உன் புருஷன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்ப போறதுக்கு முன்னாடி வில்லு கொடுத்த அந்த பணத்தையோ அந்த குழந்தை வண்டியில மறைச்சு வச்சுட்டு போறாங்க. அங்க பார்த்தா நர்ஸோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் ஒன்று சேர மாதிரி காட்ட கட் பண்ணா நம்ம வில்ல அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போக போலீஸ் கேங்ல ஒரு பேஷண்ட்ஸை சுத்தி நிக்க பார்த்தா நம்ம வெள்ளையன் போலீஸு. உங்களை சுட்டது டேனியலா இல்ல வில்லா அப்படின்னு சொல்லி கை காட்ட அவனும் கரெக்டா வில்ல தான் கை காட்டுறான். கையை காட்டுனது என்னமோ உண்மைதான், ஆனா அவன் சொன்ன வார்த்தை அவன் தான் என் வாழ்க்கையை காப்பாத்தினான். கட் பண்ணா இந்த பக்கம் வில்லு வந்து அவர் கொண்டாடிக்கிட்ட சாரின்னு கேட்க அவங்க ஒய்ஃபோ எல்லாமே தெரியும் இல்லையா, அதனால அவங்க ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஸ்டார்டிங்ஸ்ல ஒரு சின்ன பொண்ணு கம்பியில குத்து வாங்கியிருக்குமே, அதுக்கு முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா நம்ம நர்ஸக்கா முன்னாடிலாம் ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்ற மாதிரி பேசியிருப்பா. முறையா ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி அது சின்ன பொண்ணு எதிர்க்க அழுகுறா. இப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு நல்ல படத்தை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் வாய்ஸ் ப்ரோ.